இயேசுவை நேசிக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது கொலோசையர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இப்படியாக சொல்லப்படுகிறது: எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமானன் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லப்படுது. பிரியமானவர்களே, உலகப்புறமான இருக்கக்கூடிய எஜமானர்களுக்கும் ஆண்டவரை அறிந்து கொண்ட எஜமானர்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் ஊழியக்கார வேலை செய்யறவங்க நடத்தணும்னு சொல்லி. ஏன்னா நமக்கு ஒரு எஜமானன் மேல உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கடந்து கொள்வது தவறல்ல, அடிமைகளாக்காமல் வேலைக்காரர்களை கவனமா வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணமா ரூத் உடைய அந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது போவாஸ் எனப்படுகிற ஒரு எஜமானனை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, ஒரு அந்நிய தேசத்து பெண் உள்ள வந்திருக்காங்க. எஜமானன் வருவாரு, அவர் வேலை செய்யற இடத்துல எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமா புதுசா ஒரு ஸ்திரீ அங்க உள்ள வேலை செய்கிறதை பார்த்தா, நமக்கு சம்பந்தம் இல்லாத நம்மகிட்ட வேலை செய்யாத ஒருத்தர் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அவரை கொடுத்து விசாரிக்கிறது, யார் இந்த பொண்ணு, இங்க இருக்கு வேலை இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்றா, இப்படி இந்த நகோமியோட கூட வந்திருக்கா, அவ கஷ்டப்படுறா, இங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்லி இருக்கிறா, காலையில இருந்து எங்களோட இருக்கிறான்னு சொல்லி. உடனே கரிசனை உள்ள ஒரு எஜமானன் பாருங்க, அவளுக்கு நீதி செய்யணும், ஏதாவது நீ பொறுக்கிக்கமா, ஹெல்ப் பண்ணு, உனக்கு அவரால் முடிஞ்சது, நீங்க இருக்க தண்ணி குடிச்சுக்க. அவ வேலை செய்கிறாள். நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்யறவங்க, சும்மா ஏமாத்துறவங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய கம்பெனிஸ்ல, அப்படிலாம் இருப்பாங்க. நாங்க ரசிக்கப்படுவதற்கு முன்னாடி நாங்களும் அநேக கம்பெனி என்ன செஞ்சோம், ஏமாத்தி கொண்டுதான் இருந்தோம். அதை நினைத்து அநேக நாட்கள் வருத்தப்பட்டது உண்டு. அது தேவ சமூகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வருத்தம் நமக்கு தெரியும். நீங்க ஒரு இடத்துல நம்ம அரைகுறையா வேலை பார்த்திருப்போம், அப்படிப்பட்ட நாட்கள்ல செஞ்சதுக்கு நீங்க ஆண்டவர் அறிந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த சூழ்நிலைக்கு நேரம் நீங்க கடந்து போவீங்க, நீங்க எஜமானா மாறுவீங்க பார்த்தீங்களா, அப்பதான் தெரியும் நம்மளும் அப்படி ஒரு நாள் செஞ்சோம்ல அப்படின்னு சொல்லி. வேலைக்காரர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவர்களை ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்துறதுக்கு முதல்ல நம்ம கவனமா இருக்கணும். முதல்ல அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை எப்படி ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய் மாத்தணும்னு சொல்லி நீங்க ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிற மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப அவர்களுக்காக ஜெபம் செய்யணும். உங்க வேலைக்காரங்களுக்காண்டி நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணும். அவங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, உங்க ஊழியக்காரங்க, உங்கள்கிட்ட வேலை செய்யற உங்க வேலைக்காரங்களுக்காண்டி ஒரு நிமிஷம் நாள் நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா எஜமானன்களும், நீங்க சின்ன ஃபேக்டரி வச்சுக்கலாம், பெரிய ஃபேக்டரிலாம், கடை வச்சிருக்கலாம், என்ன வேணாலும் வச்சிருக்கலாம். உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கான ஒரு நிமிஷம் நாள் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு ஆண்டவரை அன்பை பத்தி சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் அவரை தொடுவார். அவர்களுக்கு என்று வைக்கப்பட்ட அந்த நேரம் வரும், ஆண்டவர் அவர்களை ரட்சிப்புகளை நடத்துவார். பிரியமானவர்களே, அப்பொழுது தேவநாமம் மகிமைப்படும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு சொல்ற ஆண்டவர் எல்லா எஜமானவர்களும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். ஒருவேளை பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பாக்கி எஜமானங்களா இருக்கிறவர்களா, எஜமானனா இருக்கிறது மாத்திரம் இல்லாதபடிக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். கவனக்குறைவு அல்லாதபடி எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும்படியே அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை எஜமானர்கள் எல்லாரும் தன் ஊழியக்காரங்களுக்கு கிட்ட வேலை செய்யறவங்களுக்கான ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை வியாபாரத்தில் மாத்திரம் அல்ல, ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்கலாம், ஊழிய ஸ்தாபனமா இருக்கலாம், மற்ற ஊழியங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த காரியம் தான். அவங்களுக்கான ஜெபிக்கிறவர்களாய், ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஸ்தாபனம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களை அடிமைத்தனமா வைக்கிறக்கூடாது. நம்மளுடைய வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அடிமைதான். அவங்களுக்கு அன்பை சொல்லுங்க. ஒரு இடத்துல வேலைக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து என்னடா இவங்களா ரசிக்கப்பட்டவங்களா அப்படின்ற சொல்ற அளவிற்கு, அவங்க இருதயத்துல சோர்வு உண்டாக்குற அளவிற்கு நாம் பேசிவிடாதபடிக்கு, எனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது என்பதை அவர்கள் உணரத்தக்கதாய் அவர்களை வேலை வாங்கணும். கோபமா கடுன்னு இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா எப்பயுமே அப்படி இருந்தா அது ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாது.
இயேசு உங்களுக்குள்ள இருந்தா அன்பு ஆட்டோமேட்டிக்கா நினைச்சு வெளியே வரும். அன்பு உங்களுக்குள்ள வெளியே வரணும். இயேசு எப்படி இருக்கிறாருன்னு நினைக்க முடியும்? பிறந்தது அன்பு, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனைன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப பாருங்க, எந்த அதாவது உலகப்புறமான வேலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே செய்யற அடைய வேலைக்காரர்களா இருந்தாலும் சரி, அவர்களை கவனமா அவங்க செய்யற வேலைகளை நம்ம கவனிக்கிறதுல குறைவு இருக்க கூடாது. அவர்களை கடிந்து கொள்கிறதுல கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு எஜமானர் ஒரு உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்மை போஷிக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறோம், அந்த ஞானத்தால் நடத்துகிற என் பரம தகப்பன் எனக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு எஜமானனா இருக்கிற ஒவ்வொருவரும் கவனமா இருக்கும்படியாய் ஆண்டவரோடு நாம் பேசுகிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் எஜமான்களாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதத்தில் சொன்னது போல எஜமான்களே ஒவ்வொருவரும் ஜெபத்தில் விழித்திருக்கும்படியாய் அவர்கள் வேலைக்காரர்களுக்கு எப்பொழுதும் தங்களுக்கு எஜமானன் உண்டு என்பதை அறிந்து நீதியும் நேர்மையும் செய்யும்படியாய் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.